ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹானியா மெஹி கிரியேஷன். நாம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹென்னா மிக்ஸ் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஹென்னா எடுத்துகிட்ருக்கோம், யூக்கலிப்டஸ் ஆயில், சுகர், ஸ்பேச்சுலா, பிஸ்லரி வாட்டர், ஹென்னா மிக்ஸ் பண்ணுறதுக்காக பவுலில், வெயிட் பண்ணுறதுக்காக வெயிட் ஸ்கேல். இதாங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹென்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹென்னாவை நம்ம இந்த வெயிட் ஸ்கேலில் வந்து வச்சு 100 கிராம் அளந்து எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள் விவர்ஸ், 100 கிராம் நான் அப்படியே வந்து 100 கிராம் ரெடியாக வந்து தெரிவித்ததுனால அப்படியே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வெயிட் பண்ணி காட்டியிருக்கேன். 100 கிராம் ஹென்னா எடுத்துகிட்ருக்கோம். இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா 30 ml எடுத்துக்கணுங்க. இது 38 இருக்குது. இது அப்படியே மொத்தமாக சேர்த்துக்க போகிறோங்க. இந்த சுகர் பார்த்தீங்கன்னா 30 கிராம் இருக்கணுங்க. 100 கிராம் ஹென்னா பவுடருக்கு 30 கிராம் சுகர் இருக்கணுங்க. நம்ம இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. இதாங்க தேவையான பொருள் வந்து ஹென்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. வாங்க இப்போ வந்து 1 by 1 வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வெயிட் ஸ்கேல் வந்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ தேவையில்லைங்க. இந்த பவுலை வந்து எடுத்துக்கலாங்க. பவுல் எடுத்துட்டு இதில் வந்து இந்த 100 கிராம் ஹென்னா பவுடரை வந்து நம்ம போட்டுக்கலாங்க. இந்த ஹென்னா பவுடரை நம்ம இந்த பவுலில் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து ஹென்னா வாங்கும்போது எந்த மாதிரி வாங்கணுன்னா, இந்த ஹென்னாவை வந்து எடுத்தோன்னா பாருங்கள் விவர்ஸ், எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து சில்கியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 3 ஃபில்டர் வந்து ஹென்னாங்க. இதனுடைய நிறமும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னா லைட் க்ரீன் கலர் இருக்கணும். அப்போ தாங்க இது குவாலிட்டியான பவுடருங்க. இப்படி தாங்க ஹென்னாவை வந்து நம்ம பார்த்து வாங்கணும். இதனுடைய ஸ்மெல்லு நான் பாக்கெட்லேருந்து எடுத்து வந்து பவுலில் கொட்டின உடனே இதனுடைய ஸ்மெல் பார்த்திங்கன்னா அந்த மருதாணி கொண்டு வந்த மருதாணி இலையை வந்து நம்ம அரைச்சோன்னா எப்படி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஸ்மெல் இருக்குங்க. இதுதாங்க குவாலிட்டியான ஹென்னா வந்து ஹென்னா பவுடருன்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இது 100 கிராம் ஹென்னா வந்து நம்ம இந்த பவுலில் போட்டுட்ருக்கோங்க வியூவர்ஸ். இப்போ நம்ம இதில் வந்து 100 கிராம் ஹென்னாவை இந்த பவுலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான சுகர் வந்து 30-35 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த சுகரையும் வந்து நம்ம இந்த ஹென்னாவில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த சுகரை வந்து ஏன் ஹென்னாவில் மிக்ஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து மெஹந்தி கையில் போட்ட உடனே சீக்கிரமாக காஞ்சி கீழே வந்து விழுந்துருங்க. அது விழாமல் இருக்கணும்னா நம்ம கையிலே வந்து பிடிச்சிட்டு கொஞ்சம் நீண்ட நேரம் வந்து நம்மளுக்கு கலர் கொடுக்கணுன்னா இந்த சுகர் வந்து அதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கையில் வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம சுகர் சேர்க்குறோங்க. இந்த சுகரையும் வந்து போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா 100 கிராம் பவுடருக்கு 30லேருந்து 35 வரைக்கும் நம்ம சுகரை எடுத்துகிட்டு இந்த ஸ்பேச்சுலாவில் நம்ம இந்த ஹென்னாவையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. சுகராக கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதை மிக்சியில் அரைச்சி அதனுடைய பவுடராக கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. அது தண்ணி போட்டோன்னே கரைஞ்சிடுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் பிஸ்லரி வாட்டர் எடுத்துகிட்ருக்கேங்க. அந்த வாட்டர் தான் வந்து சேர்க்கணும். நீங்கள் உப்பு தண்ணியெல்லாம் வந்து சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நம்ம இந்த வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வரலாங்க. எடுத்த உடனே வந்து நம்ம வாட்டரை வந்து ஃபுல்லாக போட்டுக்கூடாதுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். இந்த ஹென்னாவுடைய ஸ்மெல் எவ்வளோ வந்து அருமையாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வந்து தெளிச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தாங்க நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். எடுத்த உடனே நம்ம கொட்டிட்டோம்னா அது வந்து கெட்டி பதத்தில் இருக்காதுங்க. ரொம்ப வந்து
டீல் ஆகிடுச்சின்னா நம்ம கோனில் போடும்போது அப்படியே வந்து கையில் நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது ஒன்றா சேர்ந்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இதில் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து சேர்க்க போகிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க, இந்த பவுல்லையே ஒட்டாத மாதிரி இருக்கணுங்க. இதில் வந்து நம்ம வெறும் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டீ டிகாஷன், நம்ம டீ தூள் போட்டு அதனுடைய டிகாஷனும் கொண்டு வந்துட்டு ஆற வச்சுட்டு அதை கூட சேர்த்துக்கலாங்க. நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேங்க. இதில் வந்து வெறும் வாட்டர் மட்டும் நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மிக்ஸாலஜிலே வந்து 3 மெத்தட் இருக்குங்க. இது வெறும் வாட்டர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் டீ டிகாஷன் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுற வீடியோ போட போகிறோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து எலுமிச்சை சாரும் சேர்ப்பாங்க. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. 3 வீடியோமா போட்டு 3 பொருளும் சேர்த்து நம்ம என்ன மிக்ஸ் பண்ணி நம்ம கையில் போட்டு அதனுடைய ரிசல்ட்டை வந்து இனி வரும் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து நல்லா தண்ணி போட்டு இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம இந்த ஹென்னாவில் வந்து இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 100 கிராம் ஹென்னாக்கு பார்த்தீங்கன்னா இந்த 35 ml யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டா போதுமானதுங்க. மொத்தமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அது சீக்கிரமாக வந்து மிக்ஸ் ஆகாதுங்க. ஆயில் வந்து சீக்கிரமாக வந்து சேராது. அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது வந்து மருதாணி கூட வந்து மிக்ஸ் ஆகுங்க. முதல்ல பிகினருக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா போக போக ஈஸியாகிடுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம போட்ட யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து எல்லாமே வந்து அந்த மருதாணியில் மிக்ஸ் ஆகிட்டு வருது. இதே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கெட்டியாக இருந்த மருதாணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் டீல் ஆகிடுச்சுங்க. இந்த ஆயிலும் வந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு. இந்த பவுடர்லேயும் சுகரு அந்த யூக்கலிப்டஸில் இருக்கிற பாருங்கள் ஜிகிட் வந்து மருதாணியே இவ்வளோ சாஃப்டாக ஆக்கிடுச்சுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், எவ்வளோ ஸ்மூத்தாக ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து இந்த மூடி போட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சிட்ட அப்புறமா எடுத்துகிட்டு நம்ம கோனில் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. அப்போ தாங்க டை ரிலீஸ் ஆகும். இது கொஞ்சோண்டு மேலே தண்ணியை தெளிச்சிட்டு நிறைய தண்ணி போட வேண்டாம். பண்ணிட்டு நம்ம இதில் வந்து இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி விடலாங்க. நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி 8 மணி நேரம் வந்து ஊற வைக்க வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோன்னா இந்த ஹென்னா பார்த்திங்கன்னா
டை ரிலீஸ் வந்து நல்லா ஆகிட்ருக்கோங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம வச்சிடலாங்க. 8 மணி நேரம் கழித்து எடுக்க போகிறோங்க.